வாங்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கு பையனுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 2 வாட்டி கீழே போட்டானுங்க, 3ஆவது வாட்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, தூக்கி மூலையில் போட்டாங்க. அது அப்புறம் பதில் நானும் விட்டுட்டேன். இன்றைக்கி எங்கே கிடச்சின்னு தெரில, இந்த துப்பாக்கி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரெடி பண்ண வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறானுங்க. சரி வாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்போம். இது ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பின்னு மிஸ் ஆனால் கூட துப்பாக்கி வேலை செய்யாது. இன்ச்சாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரிச்சிடணும். அது அக்யூரேட்டாக பிரிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பிரிக்கிறோன்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இன்னொன்று உள்ளே 2 பின்னு இருக்கும், உள்ள பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அக்யூரேட்டாக சின்ன அக்யூரேட்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம கலட்டுறோமோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக, அவசரமே இல்லை. ஒரு சின்ன பின்னு மிஸ் ஆனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீட்டில் காட்டுற பார்த்தீங்களா, இல்லையா முடிஞ்ச வேற இது கலட்டும் போதே மேக்ஸிமம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. அந்த செட்டப் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 10 பேர் பார்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதை சின்னதாக பார்த்து பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும். எப்படி நம்ம செட் பண்ணுறோம், கரெக்டாக உட்காருதா, ஏன்னா அது அப்போ தான் கிளாக் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுருங்க. இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் தண்ணியில் போட்டிருப்பாங்க, அது துரு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி உள்ளதை லைட்டாக மண்ணெண்ணெய் தொட்டோ இல்லைனா பழைய எண்ணெய், இல்லை வேறு ஏதாவது ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கெண்ணெய், இல்லைனா சமையலுக்கு பண்ணுற எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை லைட்டாக தொட்டு அந்த கரலில் மட்டும் பழைய பழைய துணி க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் துடைச்சதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி இருக்குது செட்டு பார்த்துங்க. துப்பாக்கி பழைய மாடல் வச்சுக்கணும். அதே மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேட் பார்ட்ஸும் எப்படி நீங்கள் கலட்டினீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுமையாக அவசரம் இல்லாமல் பக்கத்தில் யாரையுமே சேர்க்காமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா அதை அமைக்க வைக்கணும். அதில் எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி செட்டப்பில் போய்ட்டு இப்போ வச்சு பண்ணுற மாதிரி பார்க்க ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டான முறையில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்துருச்சு. தப்பாக பண்ணிங்களாக்கும் ஒன்றுமே புரியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு மிஸ் ஆனால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன ஸ்ப்ரிங்கோ இல்லை கம்பி மிஸ் ஆனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த நம்ம கிளாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, கையில் வச்சுருக்கோம் கிளாக் பண்ணுறது செட்டு, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். இன்னொன்று நம்ம கையில் டெக்கர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு செட்டு வரும். இன்னொன்று நம்ம மேலே அழுத்துவோம், ரோல் கேப் போடுறதுக்கு பட்டன் அமுப்போம், அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு செட்டு வரும். மொத்தம் 3 ஸ்ப்ரிங்கு வரும். அந்த செட்டு பார்த்திங்கனாக்கா 3 செட்டாக இருக்கும், 3 ஸ்ப்ரிங்கு வரும். ஒரு 6 ஐட்டம், நடுவில் கம்பி ஒன்று 7, சைடு கம்பி ஒன்று 8 ஐட்டம் வரும். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துங்க. அதே மாதிரி கரெக்டாக சின்னதாக பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே இல்லாமல். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது வைக்கும்போது இது எல்போ உள்ளே போகாது, மேலே அந்த கீழேருந்து எல்போ விட்டுட்டு இருந்தாங்க, கீழே விட்ட போகலை. இது மேலேருந்து கிளாக் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டோமாக்கு கரெக்டாக அந்த கம்பி ஒன்று இருக்கும், கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிங்க, இல்லை பெண்ட் ஆகும். அந்த ஸ்ப்ரிங்குக்காக நிற்காது, பெண்ட் ஆகும். கம்பியில் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து நம்ம கீழே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனில் தள்ளிட்டிங்களாக்க கரெக்டாக லாக் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், இழுத்திங்களாக்க பின்னு உடஞ்சிரும். அது பின்னு உடையாத அளவுக்கு கரெக்டாக அங்கே லாக் பண்ணணும். அங்கே லாக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிகர் பண்ணுறது கரெக்டாக லாக் இருக்கா, செட் ஆகிருக்கா பார்த்துங்க. இன்னொன்று மேலே உள்ள ஸ்ப்ரிங்கு கரெக்டாக இருக்கா, இன்னொன்று கிளாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே ஒரு வாட்டி கிளாக் கரெக்டாக இருக்கா, செட்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ட்ரிகர் பண்ணும்போது எல்லா பேர் பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகாதான் பார்த்துக்கணும். நம்ம இப்போ ட்ரிகர் பண்ணுறோன்னா ட்ரிகர் செட்டு ஃப்ரீயாக போய்ட்டு வரணும். இன்னொன்று மேலே அந்த வெடிக்கிற செட்டு ஃப்ரீயாக போய்ட்டு வரணும். மேலே ரோல் கேப் போகிறது ஃப்ரீயாக போய்ட்டு வரணும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லாம் நம்ம பின்னு மேலாக்கில் போட்டிருப்போம். ஒரு வாட்டி கையில் கிட்ட சுற்றியெல்லாம் இதாக இருந்தால் லைட்டாக பின்னு மட்டும் ஒரு வாட்டி அடிச்சுட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா மட்டும் பார்த்துங்க. ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, நம்ம கரெக்டாக பாயிண்ட்ஸ் இருக்கா, ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உட்காந்துருக்கா, ஏன்னா ஒரு வாட்டி மாட்டிட்டோன்னு சொன்னால் இதுதான் மேட்ரு. இது ஒரு வாட்டி இழுத்து பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்னு. இதுவும் ஸ்ப்ரிங்கு ஒர்க் ஆகாதான் பார்த்துங்க. கீழே கிளாக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது அப்படியே பொத்துனாப்பில் எதுவுமே பண்ண வேணாம், லைட்டாக மேலே வச்சு ஒரு அழுத்துனீங்களாக்க எல்லா ஓட்டையுமே கரெக்டாக இருக்காது. பின் வைஸ் எல்லா ஹோலும் கரெக்டாக அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆகிடுச்சு சொல்லும்போது ஒரு அழுத்துனீங்களாக்க கீழேயும் மேலேயும் எல்லா இடத்துமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். கவர் ஆகிடுச்சு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கீழே உள்ள ஹோல் கொஞ்சம் மிஸ்பிரிச் ஆகும், அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதை எடுத்துகிட்டு கீழே மட்டும் மேலே அமுக்கிட்டு பாருங்கள். ஒர்க் ஆகாதுன்னு நினச்சிருந்தா 2 தீபாவளி முடிஞ்சு 2 மாதம் ஆகிடுச்சு, இருந்தாலுமே இப்போ அடித்தோம் ஈஸியாக ஒர்க் ஆகுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ட்ரை பண்ணுவோமே தான் ட்ரை பண்ணேன், இப்போ அழகாக ஒர்க் ஆகாது.
இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பழைய துப்பாக்கி இருக்குது, தீபாவளி டைமில் இருந்தால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெருசான விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸி.